நம்ம வண்டி படிக்க வரவங்க நம்ம எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் சரி திருப்தியே ஆக மாட்டேங்குது. கடைசி டெஸ்ட்டுக்கு வந்தோன்னே டென்ஷன் ஆகுது. நம்ம டிரைவிங்கில் முதல்ல சொல்லிக் கொடுக்குறதே செல்ஃப் கண்ட்ரோல் தான். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆக முடியாது. ஓகேவா? சரி, அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் நிறைய வீடியோ போட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தெளிவாக போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே முத்து, சொல்லுங்க. டெஸ்ட்டுக்குள்ளே ட்ரையல் பண்ண போகிறோம். சரியா? ஓகே தாத்தா. சரியா? தெளிவாக பண்ணணும். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போட்டு ஃபஸ்ட்டு போட்டு எல்லாம் கிரவுண்டு தான். டேனிங் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா போடு. ஆக்சிடென்ட் கொடுக்கணும். கியரும் மாற்ற வேண்டாம். வார்னிங் லைட் தெரியுதா? அப்புறம் ஒம்பட்டு கிளச்சு விட்டு ஆஃப் ஆகும்ல, அதை பார்க்க வேண்டாமா? வார்னிங் லைட் தெரியுதான் பார்க்கணும். அங்கே மேலே நிப்பாட்டி ஹேண்ட் பிரேக் எடுக்கும்போது வார்னிங் லைட்டை பார்க்கணும். சரியா? போட்டு அப்படியே லெஃப்ட்டில் போ. முடா கொண்டக்க போகாத, இதுவாக ரைட்டில் போ. முன்னாடி வண்டி போதா, அப்போ அவங்க கிட்ட போகாத, கொஞ்சம் இடம் விட்டே போ. கிட்ட போகாதடா, கிளச்சை மிச்சிக்கோ. கிளச்சை மிச்சம் போகாதில்ல, கிளச்சை சப்புன்னு மிதி. கிளச்சை மிதினா பிரேக்கு மிதிக்க. பிரேக்குக்கு வேலையே கிடையாது, நிப்பாட்ட மட்டும் தான் பிரேக்கு. படி, அவங்களும் பாலத்தில் ஏறுவாங்க. பாலத்துக்கு அவங்களும் ஏறுவாங்கன்னு சொல்லுதுன்னு பின்ன அவங்களும் ஏறுதாங்க தாத்தாங்க. நல்லா முதல்ல சொல்லுதுண்ணே, அதான் கிட்ட போகாதுன்னு. அவங்களும் பாலத்தான் ஏறுவாங்க. நிப்பாட்டி கிளச்சு பிரேக்கு எங்கே போய் நிப்பாட்டுதாங்க பாரு. நிப்பாட்டாங்களா? அந்த இடத்துல நீ நிப்பாட்டணும். கிளச்சை நல்லா மீச்சிக்கும். விடு, இன்ஜின் சவுண்ட் மாறும். ஆஃப் கிளச் விடு. சவுண்ட் மாறினோடனே ஆஸ்டை கொடுத்துரு. மேடு இல்லையா, பாலத்தில் ஏறும்போது கண்டிப்பாக ஆஸ்டை கொடுக்கணும் லேசாக. ஆஸ்டை கொடு. ரெடி, நேரடி திருப்பூர் எடுத்துரு. கொஞ்சம் சென்டர் கனெக்ட் பண்ணி வா. கிளச்சு பிரேக்கு சப்புன்னு மீச்சு நிப்பாட்டு. ஹேண்ட் பிரேக் போடு. கையை உடனே வச்சு ஹேண்ட் பிரேக்லேயே வச்சுக்கோ. பிரேக் விட்டு பாரு, வண்டி நிற்கிதா பாரு. நிற்க ஆசை கொடு. கொடுத்துக்கிட்டே கிளச்சை விடு. ஆசை கொடுத்துக்கிட்டே கிளச்சை விடு. ஆசை கொடுத்துக்கிட்டே சவுண்டு மாறுதான், வண்டி இழுக்குதா பாரு. ஆசை கொடுத்துட்டு கட் பண்ணாத. மேலே ஏற வரைக்கும் ஆசை கொடுக்கணும். எடுத்து விடு, ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு. கீழே இறங்கும் போது பிரேக்லையும் கிளச்சிலையும் கால் வச்சுக்கோ. பிரேக்லையும் கிளச்சிலையும் கால் வச்சுக்கோ. நேராக வெளியே போயிடும். ரைட்டு போ. அங்கே போகுது, ரொம்ப போகுது. சிவப்பு சட்டை போட்டு அவங்களுக்கு அடுத்த வண்டி இடம் போய்க்கு நிப்பாட்டு. லெஃப்ட்டுக்கு வா, நல்லா ஒதுக்கி நிப்பாட்டு. ரெடி வா. கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். கஷ்டமாக இருக்கு. பாலத்தில் மேலே ஏறும்போது ஆஸ்டேட் கொடுக்கணும். நீ கொடுத்தியா இல்லையா? கொடுக்கணும். அப்புறம் அங்கே அந்த பாயிண்டில் போன அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட போனோன்னா கிளச்சையும் பிரேக்கையும் மிதித்து வண்டியை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டின உடனே ஹேண்ட் பிரேக் போட்டுடணும். ஹேண்ட் பிரேக் போட்டு மெதுவாக பிரேக் உடனே வண்டி நிற்கிதான்னு பார்க்கணும். வண்டி நிற்குன்னு தெரிஞ்ச உடனே பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆஸ்டேட் கொடுக்கணும். அந்த ஆஸ்டேட் கொடுக்குறது மேட்டில் ஏறுற வரைக்கும் ஆஸ்டேட் கொடுக்கணும். மேட்டில் ஏறுற வரைக்கும் ஆஸ்டேட் கொடுத்துக்கிட்டே கிளச்சை விட்டேன்னு வச்சுக்கோ, வண்டி லேசாக சுண்டி இழுக்கும். அந்த லேசாக சுண்டி இழுக்கும், இல்லை சவுண்டு மாறும். சவுண்டு மாறுற இடத்துல நினைக்கணும், ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டால் வண்டி மேலே ஏறி போயிடும். கீழே இறங்கும் போது ஆஸ்டேட்டு கொடுக்கக்கூடாது, கிளச்சையும் மிதிக்கக்கூடாது. அப்போ கிளச்சிலையும் பிரேக்லையும் கால் வச்சிருக்கணும், எதுவுமே மிதிக்கக்கூடாது. இறங்கி லெஃப்ட்டோ ரைட்டோ நேராக போதோ நம்ம எப்படி வேணுமோ போய்க்கு வண்டி நிப்பாட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான் டெஸ்ட்டு.
ஓகே தாத்தா. இது கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. ரைட், வாழ்த்துக்கள், போய்ட்டோம். தேங்க்யூ தாத்தா. சார் நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க, கால் வியூ காட்ட மாட்டேங்கிங்க அப்படிங்க. இதில் கால் வியூ காட்டியிருக்கோம், சின்னதாக இருக்கா? சரி, அதே வீடியோவை திரும்ப கால் வியூ பெருசாக காட்டி போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே முத்து, சொல்லுங்கள் தாத்தா. இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே ட்ரையல் பண்ண போகிறோம். சரியா? ஓகே தாத்தா. சரியா? ஆ தெளிவாக பண்ணணும். அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போட்டு பசங்க போட்டு எல்லாம் கிரவுண்டு தான். டேனிங் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா போடு. ஆக்சிடென்ட் கொடுக்கணும். கியரும் மாற்ற வேண்டாம். வார்னிங் லைட் தெரியுதா? அப்புறம் ஒம்பட்டு கிளச்சு விட்டு ஆஃப் ஆகும்ல, பார்க்க வேண்டாமா? வார்னிங் லைட் தெரியுதான் பார்க்கணும். அங்கே மேலே நிப்பாட்டி ஹேண்ட் பிரேக் எடுக்கும்போது வார்னிங் லைட்டை பார்க்கணும். சரியா? போட்டு அப்படியே லெஃப்ட்டில் போ. முடா கொண்டக்க போகாத, மெதுவாக போ. ரைட்டில் போ. முன்னாடி வண்டி போதா, அப்போ அவங்க கிட்ட போகாத, கொஞ்சம் இடம் விட்டே போ. கிட்ட போகாதடா, கிளச்சை மிச்சிக்கோ. கிளச்சை மிச்சம் போகாதில்ல, கிளச்சை சப்புன்னு மிதி. கிளச்சை மிதினா பிரேக்கு மிதிக்க. பிரேக்குக்கு வேலையே கிடையாது, நிப்பாட்ட மட்டும் தானே பிரேக்கு. படி, அவங்களும் பாலத்தில் ஏறுவாங்க. பாலத்துக்கு அவங்களும் ஏறுவாங்கன்னு சொல்லுதுன்னு அப்புறம் அவங்களும் ஏறுதாங்க தாத்தாங்க. நான் முதல்ல சொல்லுதுண்ணே, அதான் கிட்ட போகாதுன்னு. அவங்களும் பாலத்தான் ஏறுவாங்க. நிப்பாட்டி கிளச்சு பிரேக்கு. எங்கே போய் நிப்பாட்டுதாங்க பாரு. நிப்பாட்டாங்களா? அந்த இடத்துல நீ நிப்பாட்டணும். கிளச்சை நல்ல மீச்சுக்கும். விடு, இன்ஜின் சவுண்ட் மாறும். ஆஃப் கிளச் விடு. சவுண்ட் மாறினோடனே ஆஸ்டை கொடுத்து மேடு இல்லையா, பாலத்தில் ஏறும்போது கண்டிப்பாக ஆஸ்டை கொடுக்கணும் லேசாக. ஆஸ்டை கொடு. ரெடி, என்ன ரெடி, சுற்றி போய் எடுத்துடு. கொஞ்சம் சென்டர் கனெக்ட் பண்ணி வா. கிளச்சு பிரேக்கு சப்புன்னு மீச்சு நிப்பாட்டு. ஹேண்ட் பிரேக் போடு. கையை உடனே வச்சு ஹேண்ட் பிரேக்லேயே வச்சுக்கோ. பிரேக் விட்டு பாரு, வண்டி நிற்கிதா பாரு. நிற்க ஆசை கொடு. கொடுத்துக்கிட்டே கிளச்சை விடு. ஆசை கொடுத்துக்கிட்டே கிளச்சை விடு. ஆசை கொடுத்துக்கிட்டே. சவுண்டு மாறுதான், வண்டி இழுக்குதா பாரு. ஆசை கொடுத்துட்டு கட் பண்ணாத, மேலே ஏற வரைக்கும் ஆசை கொடுக்கணும். எடுத்து விடு, ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு. கீழே இறங்கும் போது பிரேக்லையும் கிளச்சிலையும் கால் வச்சுக்கோ. பிரேக்லையும் கிளச்சிலையும் கால் வச்சுக்கோ. நேராக வெளியே போயிடும். ரைட்டு போ. அங்கே போகுது, ரொம்ப போகுது. சிவப்பு சட்டை போட்டு அவங்களுக்கு அடுத்த வண்டி இடம் போய்க்கு பாட்டு. லெஃப்ட்டுக்கு வா, நல்லா ஒதுக்கி பாட்டு. ரெடி வா. கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். கஷ்டமாக இருக்கு. ஈஸியாக தான் இருக்கு. பாலத்தில் மேலே ஏறும்போது ஆஸ்டேட் கொடுக்கணும். நீ கொடுத்தியா இல்லையா? கொடுக்கணும். அப்புறம் அங்கே அந்த பாயிண்டில் போன அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட போனோன்னா கிளச்சையும் பிரேக்கையும் மிதித்து வண்டியை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டின உடனே ஹேண்ட் பிரேக் போட்டுடணும். ஹேண்ட் பிரேக் போட்டு மெதுவாக பிரேக் உடனே வண்டி நிற்கிதான்னு பார்க்கணும். வண்டி நிற்குன்னு தெரிஞ்ச உடனே பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆஸ்டேட் கொடுக்கணும். அந்த ஆஸ்டேட் கொடுக்குறது மேட்டில் ஏறுற வரைக்கும் ஆஸ்டேட் கொடுக்கணும். மேட்டில் ஏறுற வரைக்கும் ஆஸ்டேட் கொடுத்துக்கிட்டே கிளச்சை விட்டேன்னு வச்சுக்கோ, வண்டி லேசாக சுண்டி இழுக்கும். அந்த லேசாக சுண்டி இழுக்கும், இல்லை சவுண்டு மாறும். சவுண்டு மாறுற இடத்துல நினைக்கணும், ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டால் வண்டி மேலே ஏறி போயிடும். கீழே இறங்கும் போது ஆஸ்டேட்டு கொடுக்கக்கூடாது, கிளச்சையும் மிதிக்கக்கூடாது. அப்போ கிளச்சிலையும் பிரேக்லையும் கால் வச்சிருக்கணும், எதுவுமே மிதிக்கக்கூடாது. இறங்கி லெஃப்ட். இதுக்கு மேலே தெளிவாக எப்படி தான் சொல்லிக் கொடுக்குன்னு தெரியல. நீங்கள் சுய கட்டுப்பாடோடு இருந்து இந்த வீடியோவை நல்லா பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுக்கு டென்ஷனே இல்லாமல் அழகாக ஓட்டிகிட்டு போயிடலாம். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். ஹலோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களையும் நாங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகே, பாய் பாய்.